தினமும் சாப்பிட்ற உணவுல வந்து பார்த்தீங்கன்னா 4 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, மாவுச்சத்து, நார்ச்சத்து. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கொழுப்புச்சத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தி ஃபேட் இருக்கு, அன்ஹெல்த்தி ஃபேட் இருக்கு. ஹெல்த்தி ஃபேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 3ம் அன்சாச்சுரேட்டட் ஃபேட், இல்ல பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட் வந்து ஹெல்த்தி ஃபேட். இதுல அன்ஹெல்த்தி ஃபேட் நம்ம மோஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அண்ட் டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அன்ஹெல்த்தி ஃபேட்ஸ். ஸோ நம்ம ஹெல்த்தி ஃபேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரியான உணவுகள் இருக்கு, அது என்ன வேலை செய்யுதுன்னு பார்க்க போறோம். ஹெல்த்தி ஃபேட்ஸ் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நட்ஸ் வகைகள், அதாவது வந்து கேஷ்யூ நட்ஸு, பாதாம், பிஸ்தா, கிரவுண்ட்ஸ் அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தி ஃபேட்ஸ் வந்து நிறையவே இருக்கு. அண்ட் அதிலேயே ஒரு வகையான வந்து பார்த்தீங்கன்னா, பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அ மீன் வகைகள்ல வந்து பார்த்தோன்னா, அதிகமா இருக்கு. இறைச்சி வகைகள்ல வந்து பார்த்தோன்னா, அது இருக்கு. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ, இது நம்ம உடம்புல என்ன மாரியான பங்கு வகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரத்த குழாய் நாளங்கள் இருக்கு பாருங்க, ஆர்டரி அத வந்து கிளியரா வச்சுக்கிறதுக்கு உதவுது. நம்ம குட் கொலஸ்ட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா, உடம்புல டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு உதவுது. ஸோ, நமக்கு ஹார்ட் பிளாக் வராம தடுக்கிறதுக்கு உதவுது. அண்ட் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாலி அன்சாச்சுரேட்டட் அந்த ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சி, கண் வளர்ச்சி அவங்களுக்கு ரொம்பவும் அவசியமா வந்து தேவைப்படுது. 3வதா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மென்டல் ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேபிளா வைக்கிறதுக்கு உதவுது. இன்ஃப்ளமேஷன் ப்ராசஸ் வந்து வராம தடுக்கிறதுக்கு உதவுது. ஸோ, அதனால ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் தொந்தரவுகள் வந்து வராம தடுக்கிறதுக்கு உதவுது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, அன்ஹெல்த்தி ஃபேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அண்ட் வந்து டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ். இது எல்லாமே எந்த மாதிரியான உணவுகள் இருக்குது? நம்ம யூஸ் பண்ற அன்றாட வாழ்க்கையில நம்ம வெளியில வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பிடுற பேக்கரி ஐட்டம்ஸு, இல்ல கிரீம்ஸு, இல்ல பன்னு இந்த மாதிரியான ஐட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரைட் ரைஸு எல்லா ஃப்ரைட் ஃபுட்ஸ்லயுமே பார்த்தீங்கன்னா, இந்த அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாமே சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸா வந்து கன்வெர்ட் ஆயிடுதோ, இல்ல டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸா கன்வெர்ட் ஆகும்போது என்னன்னா, இது நம்ம ரத்த குழாய்கள்ல வந்து இப்போ படிமனம் அடைஞ்சு, ஹார்ட் பிளாக்கு, ஆத்ரோஸ்க்ளீரோசிஸு, மயோகார்டியல் இன்ஃபார்க்ஷன் போன்ற எம்ஐ அதெல்லாம் எல்லாமே வரதுக்கு வழிவகுக்கும். ஸோ, அதனால நீங்க உங்க உணவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தி ஃபேட்ஸ வந்து சூஸ் பண்ணி, நம்ப புரொடெக்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே